ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் காத்திருந்ததுக்கு ஆண்டவர் பதில் தருவார். என் முயற்சிக்கு ஆண்டவர் பதில் தருவார். என் உபவாசத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்காவது ஒரு நாள் உங்க உபவாசத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய முயற்சிக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முயற்சியை இந்த தாமதத்தின் நாட்களிலே, காத்திருப்பின் நாட்களிலே முயற்சியை விட்டுறவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் என்னை நிறுத்துவார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை கனப்படுத்துவார். அவர் எனக்கு சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். என்னை ராஜாவா எடுத்து கர்த்தர் அமர பண்ணுவார். இந்த சிறைச்சாலை கிடங்கிலிருந்து நான் வெளியே எடுக்கப்படுவேன். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருகிற தேவன், கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் தாமதம் பண்ணும்போது என் முயற்சியை நான் என்ன பண்ண மாட்டேன், என் ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த உபவாச நாளுக்கு எத்தனை நாள் சிஸ்டர் வரணும்? எத்தனை நாள் பிரதர் வரணும்? எவ்வளவு? ஒரு 3 மாசம் வந்தா போதுமா? ஒரு 4 மாசம் வாங்க, ஒரு 2 மாசம் வாங்க. நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது இந்த உபவாசத்துக்கு ஒரு 3 மாசம் வந்துருங்கம்மா, சரியா போயிடும். 2 மாசம் வந்துருங்கம்மா, சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே 2 மாசம் தானே வந்துடலாம், 3 மாசம் தானே வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை. அற்புதத்தை பெற வரைக்கும், அதிசயம் நடக்கிற வரைக்கும், கர்த்தர் என நினைக்கிற வரைக்கும், ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்துகிற வரைக்கும் என் முயற்சியை நான் விட போறதில்லை. அது வரைக்கும் நான் வருவேன். எனக்கு தெரியும், என் ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். என் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். என்னுடைய எல்லா முயற்சிகளும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லு, அந்த கிருபைக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? இன்றைக்கு அதே கேள்வியோட தான் யாரோ ஒரு சில வந்து, ஆண்டவர் எத்தனை நாள் நான் காத்திருக்கணும்? எத்தனை நாள் இந்த எதிரி என் தலையின் மேல தலையை தூக்குவான்? எத்தனை நாள் அவமானப்படுவேன்? எத்தனை நாள் வெட்கப்படுவேன்? நீ எழுப்ப மாட்டீரா? இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க முயற்சியை தளர விடவே வேண்டாம். இரக்கம் செய்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் நான் உண்மை விட்டு விலகுவது இல்லை. ஆண்டவரே, நான் அப்படி மாற மாட்டேன்.